வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த அதிரடி படையினரை களமிறக்க உறுதி செய்ததாக அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட தீர்மானித்ததாக அறிவித்த சாகர காரியவசம். நாடு முழுவதும் 1000 சதோச சில்லறை விற்பனை நிலையங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். விவசாய அமைச்சர் கேடி லால்கந்த ஜனாதிபதி அனுரகுமார தனது அடுத்த வெளிநாட்டு விஜயமாக அமெரிக்கா சென்று பின்னர் ஜனாதிபதி ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்வார் என தெரிவித்தார். உலகின் அனைத்து நாடுகளுடனும் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த விஜயங்கள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்ட வருடாந்த ஆண்டறிக்கையில் சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணியமர்த்தப்பட்ட 363 அதிகாரிகளின் தனிப்பட்ட கோப்புகள் அவர்கள் நியமனங்களை பெறுவதற்காக சமர்ப்பித்த கல்வி சான்றிதழ்கள் போலியானவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கணக்காய்வு அலுவலகம் 2019ஆம் ஆண்டுக்குள் இந்த குழுவில் 77 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் சட்டத்தின்படி இழப்பீடு பெறுவதற்கான ஒப்பந்தத்தின்படி 20 பேர் சேவையை விட்டு வெளியேறியதாகவும் தெரிவித்துள்ளது. இதன்படி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற 30 அதிகாரிகளுக்கு அவர்கள் நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து ரூபாய் 95 மில்லியன் ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2023ஆம் ஆண்டில் மாத்திரம் மொனராகலை மாவட்டத்தில் 4 அதிகாரிகளுக்கு 40 மில்லியன் ரூபாவும், கொழும்பு மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் 17 அதிகாரிகளுக்கு 87 மில்லியன் ரூபாவும் ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் இது தொடர்பான தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் விதிகளின்படி அத்தகைய அதிகாரிகளின் நியமனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அரசாங்கம் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக செலுத்தும் அனைத்து பணத்தையும் அந்த அதிகாரிகளிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால அபாயகரமான குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான உடன் அமலுக்கு வரும் வகையில் நாடளாவிய ரீதியில் விசேட அதிரடி படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆண்டில் முதல் 16 நாட்களில் 5 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் குறித்த சம்பவங்கள் மூலம் பறிக்கப்படும் மனித உயிர்களை பாதுகாப்பதற்கு உடனடியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளமை தொடர்பாக வினவிய போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொது பாதுகாப்பு விடயத்தில் போலீசார் தீவிரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மை நாட்களில் தனிப்பட்ட விரோதம் மற்றும் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள்தான் துப்பாக்கி பிரயோக சம்பவங்களுக்கு இலக்காகியுள்ளனர். போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் கடத்தல்களை கண்டுபிடிப்பதற்கு விசேட நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. அந்த நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்பது உறுதியான விடயம். மன்னார் துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறியுள்ளார். புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் தத்துவவாதி திருவள்ளுவரின் நினைவாக யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார மையம் அதிகாரப்பூர்வமாக திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஜனவரி 18ஆம் திகதி இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா மற்றும் இலங்கையின் புத்த சாசன சபை மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி ஆகியோரால் அறிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ் மாநகர ஆணையாளர் கிருஷ்ணரேந்திரன் உட்பட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பிரதேசத்தை சேர்ந்த கலாச்சார கலைஞர்களும் கலந்து சிறப்பித்தனர். இந்திய அரசாங்கத்தின் 12 மில்லியன் டாலர் மானியத்துடன் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தில் 2 மாடி அருங்காட்சியகம், 600 இருக்கைகள் கொண்ட ஆடிட்டோரியம், 11 அடுக்கு கற்றல் கோபுரம் மற்றும் ஒரு பொது சதுக்கம் உள்ளிட்ட மேம்பட்ட அம்சங்களை கொண்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் கலைகள், கலாச்சாரம் மற்றும் அபிலாஷைகளை கொண்டாடுவதை இந்த மையம் நோக்கமாக கொண்டுள்ளது. அண்மையில் பெய்த கனமழையால் கலாவோயா நிரம்பி வழிந்ததால் வில்பத்து தேசிய பூங்காவின் எலவன்குளம் நுழைவு வாயில் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மறு அறிவிப்பு வரும் வரை செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அணை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதன் மூலம் கலாவோயா வழியாக பாயும் சுமார் 6000 கன நீரடி வில்பத்து தேசிய பூங்காவிற்கு செல்லும் எழுவன்குளம் கலாவோயா பாலம் வழியாக பாய்ந்து அந்த பகுதியை முற்றிலுமாக வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது. அதனால் வில்பத்து தேசிய பூங்காவின் எழுவன்குளம் நுழைவு வாயிலுக்கு பொறுப்பான வனவிலங்கு பிரிவை மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் பார்வையிட முடியாது என குறிப்பிட்டுள்ளது. ரயில் டிக்கெட் மோசடி தொடர்பாக மகும்பரா ரயில் நிலைய அதிகாரி ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். எல்லா சுற்றுலா பயணத்தளத்துக்கும் செல்லும் ரயிலின் அனைத்து டிக்கெட்டுகளும் 42 வினாடிகளில் மிக குறுகிய காலத்தில் விற்று தீர்ந்துவிட்டதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த ரயில் டிக்கெட்கள் மோசடி எப்படி நடந்தது என்பது தெரியவந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் மகும்பர புகையிரத நிலையத்தின் உத்தியோகத்தர் என்பதுடன் அவர் தனது உறவினர் ஒருவரின் பெயரில் ஆன்லைன் ரயில் டிக்கெட் வழங்கும் தனியார் நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளார். அதன் மூலம் அனைத்து ரயில் டிக்கெட்டுகளையும் முன்பதிவு செய்துள்ளார். முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டுகளை தன்னுடன் தொடர்புடைய நிறுவனம் மூலம் அதிக விலைக்கு விற்கும் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். குறித்த அதிகாரியின் சேவை தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் இந்த மோசடியை பிடிக்க போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன நடவடிக்கை எடுத்துள்ளார். சில தேயிலை தோட்டங்களில் தொழிலாளர்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை என தேசிய மக்கள் சக்தி என்பிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பிராந்திய அரசியல் கட்சிகள் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு உதவிகள் மற்றும் உதவிகளை தமது அரசியல் ஆதரவாளர்களுக்கு விநியோகித்து வருவதாக அவர் கூறினார். பல வெளிநாடுகளுக்கு பல தரப்பு அமைப்புகளும் தோட்டங்களுக்கு உதவி வழங்குவதை அனைவரும் அறிவர். வெளிநாடுகள் கட்டி கொடுத்த வீடுகள் என்று வரும்போது மிகவும் தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக அரசியல்வாதிகள் தங்கள் கட்சிக்காரர்களுக்கு கொடுத்துள்ளனர் என்று அவர் கூறினார். மேலும் அரசுக்கு சொந்தமான தோட்டங்களில் உள்ள சில பங்களாக்களை பிராந்திய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஆக்கிரமித்துள்ளனர். அவற்றில் சிலரை நாங்கள் ஏற்கனவே அகற்றிவிட்டோம், விரைவில் அனைவரையும் அகற்றுவோம் என்று அவர் கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடவே தீர்மானித்துள்ளோம். சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடும் தரப்பினரை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டாம் என கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் என தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான அரசாங்கத்தின் பலவீனத்தை மக்கள் 3 மாதங்களுக்குள் நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியது. அத்துடன் 75 ஆண்டுகால அரசியலையும் சாபம் என்று சபித்தது. மக்களுக்கு வழங்கிய போலியான வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்திற்கு எதிரானதாகவே திரும்பியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் எம்மை விட்டு சென்றவர்கள் இன்று அரசியலில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள் என்று கூறியுள்ளார். எம்எஸ்டி புள்ளி விவரங்களின்படி மருத்துவ பொருட்கள் பிரிவில் சுமார் 150 மருந்துகள் தற்போது கையிருப்பில் இல்லை. எம்எஸ்டி பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் கருசிங்க விஜயசூரிய சில மருந்துகள் பற்றாக்குறையாக இருந்தாலும் நோயாளி பராமரிப்பு சேவைகளுக்கு எந்த தடையும் இல்லை. பற்றாக்குறையில் உள்ள பொருட்களுக்கு தேவையான மாற்றீடுகள் எங்களிடம் உள்ளன. உதாரணமாக ஒரு மாத மருந்தின் 500 மில்லிகிராம் டோஸ் கிடைக்கவில்லை என்றால் எங்களிடம் 250 மில்லிகிராம் கையிருப்பில் உள்ளது என்றார். மேலும் வைத்தியர் விஜயசூரிய கருத்துப்படி சுகாதார சேவைகளுக்கு எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் மருந்துகளை உள்நாட்டில் கொள்வனவு செய்வதற்கான அதிகாரம் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது கையிருப்பில் இல்லாத மருந்துகள் அத்தியாவசிய மருந்துகள் அல்ல என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இருப்பினும் மருத்துவ ஆய்வக அறிவியல் கல்லூரியின் தலைவர் ரவிகுமுதேஷ் மருத்துவ பொருட்களின் பற்றாக்குறை ஒரு வழக்கமாகிவிட்டது என்று கூறினார். எந்தெந்த மருந்துகளுக்கு தட்டுப்பாடு உள்ளது என்பது குறித்து எந்த அறிக்கையும் இல்லை. ஆனால் நோயாளிகள் தங்கள் மருந்துகளின் பற்றாக்குறை குறித்து ஒவ்வொரு நாளும் தெரிவிக்கப்படுகிறார்கள். சதோச சில்லறை விற்பனை வலையமைப்பை நாடு முழுவதும் 1000 விற்பனை நிலையங்களுக்கு விரிவுபடுத்தி விலையை கட்டுப்படுத்தவும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாக வர்த்தக மற்றும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க அறிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் புனரமைக்கப்பட்ட சதோச விற்பனை நிலையத்தை மீள திறந்து வைக்கும் நிகழ்வில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் அரசாங்கம் பொருட்களின் விலைகளை 17% குறைந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த 3
வருடங்களுக்குள் 1000 விற்பனை நிலையங்களை விரிவுபடுத்தும் இலக்குடன் 2025ஆம் ஆண்டில் 150 புதிய சதோச விற்பனை நிலையங்களை திறக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். கடந்த 3 மாதங்களில் 40 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை 8% குறைத்து பொதுமக்களுக்கு மலிவு விலையில் பொருட்களை வழங்குவதை உறுதி செய்துள்ளோம் என்று அமைச்சர் கூறினார்.